அதாவது நேற்று இரவு ஒரு திருமண விருந்தில் மரியாதைக்குரிய அனுராஜா அவர்களை சந்தித்தேன். அப்போ இது மாதிரி ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்க பிஜேபி விட்டு வெளியே வர்றதுக்கான எதனா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கட்சியை கூட்டு வந்திருக்கேன்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், கட்சியை கூட்டு வருங்கன்னு சொல்லும் போது ஒரு நல்ல செய்தி 2 நாளில் வரும் அப்படின்னாரு. இன்றைக்கி வந்தது தான் நல்ல செய்தியாக அவர் சொல்கிற செய்தியாக தெரியுது. நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துருந்துருக்கீங்க. ஆமாம், அது வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்குவோம். அடுத்து அனுராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முன்னோடி, ஒரு சீனியர் அரசியல்வாதி. இங்கே எல்லோரும் பேசின மாதிரி அவர் கடந்த காலங்களில் பிஜேபியோட கூட்டணியில் இருந்த நிலையில் அவர் அதிமுக விட்டு வெளியே வரல. அவர் தொடர்ந்து வாஜ்பாய், அத்வானி இருந்த காலங்களில் தொடர்ந்து இருந்தார். அப்போ இருந்ததுக்கும் இப்போ மோடி, அமித்ஷா தலைமையிலான இந்த அரசுகள் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்களை பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடும்னு அவர் உணர்றாரு. அது அவருடைய பேட்டியிலே சொல்கிறாரு. நாங்கள் என்னோட சேர்ந்து ஒரு 7 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி அவர்களிடத்துல பேசணும். பேசிய பிறகும் அது சரிப்பட்டு வராத நிலையில் தான் நான் இது மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் வந்துடுச்சு. கண்டிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வராங்களோ இல்லையோ அதிமுகவை இவங்க அழிச்சிருவாங்க அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறார். இன்னொன்று, ஒரு கூட்டணி சேர்ந்த உடனே இந்த தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பெரிய, அதுவும் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சியோடு ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்ச உடனே ஒரு மாநில கட்சியில் ஒரு பெரிய சந்தோஷம் நிலவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் அந்த தொண்டர்கிட்ட பார்க்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தால் பிஜேபி எதிர்ப்பதுக்காக வேண்டி சொல்ல முடியாது. அதை விட நம்ம ஜெயக்குமார் எதிர்த்ததை சொல்லுங்கள். ஜெயக்குமார் வெளியே பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்தால்தான் நான் தோல்வி விட்டுறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னது. 40,000 ஓட்டு எனக்கு மொத்தமாக போனதே இந்த பிஜேபி கூட்டணியில் தான் சொன்னது. சிவி சண்முகம் விழுப்புரத்தில் சொன்னது. இப்படி பல பேர் அதிமுகவுக்குள்ளார ரொம்ப வேதனையோடு இன்றைக்கும் இந்த கூட்டணியை விரும்பாத ஒரு நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்கன்றது ஒன்று. இன்னொன்று, இதுக்கு முன்னால் இருந்த பிஜேபியினுடைய செயல்பாடுகளை விட இப்போது இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பது ஒரு ஆக்டோபஸ் செயல்பாடு போன்று அப்படியே பல்வேறு கரங்களால் அந்த இதை பிடித்து தனக்கு உணவாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் பல மாநிலங்களில் இவர்கள் பல கட்சிகளை செரித்து விட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உணர்ந்த பிறகும் இன்றைக்கி பிஜேபியோடு போய் இவங்க கூட்டணி வைக்கிறது. கூட்டணி அதுவும் இல்லாத அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பிறகு இன்றைக்கி அதிமுகவை மொத்தமாக கபலீகரம் செய்வதற்காக வேண்டி தான் அண்ணாமலை தலைமையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க இயக்கமாக காட்டுவதற்காக பல 100 கோடி ரூபாய்களை கொட்டி பல பேரணிகள், அப்புறம் நடைப்பயணங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டிய கூட்டம்லாம் நடத்தி அண்ணாவை விமர்சித்து, ஜெயலலிதா அம்மையாரை கடுமையாக விமர்சித்து இப்படியெல்லாம் ஒரு அரசியல் பண்ணாங்க. ஆனால் அதிமுகவில் இருந்தோ மற்ற இடங்களில் இருந்தோ அவர்களுக்கு பெரிய ஆதரவே வரல தமிழ்நாட்டில். அப்போ அப்படி எந்த ஆதரவும் இல்லாத ஒரு நிலையில் தான் மீண்டும் இன்றைக்கி போய் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலேருந்து நீக்கிவிட்டு இன்றைக்கி நயினார் நாகர் உட்கார வச்சு மீண்டும் அதிமுகவோட போய் இன்றைக்கி கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமைக்கு பாஜக போயிருக்கு. இப்படி ஒரு மோசமான இன்ற நிலையிலும் கூட அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், நாங்கள் அதிமுக தலைமையில் அவர் முதலமைச்சராகலாம் நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் எடுக்கிறதுன்ற அதிமுகவை மொத்தமாக கபலீகரம் செய்வதற்கான ஒரு நிகழ்வு தான்றதை ஒரே நிமிஷம் சீனிவாசன் குறுக்கிடுறாரு, அவர் கேட்கலாம். திரு சீனிவாசன். மாண்புமிகு அண்ணன் சொல்கிறாங்க, தொண்டர்கள் பூரா மகிழ்ச்சியாகவே இல்லை இந்த கூட்டணினால், அதனால் பெரிய சங்கடம் வந்துருச்சு. எந்த தொண்டர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க? எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. தேர்தலில் திமுகவை வீழ்த்தணுன்ற ஆரவாரம் தொண்டர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு செய்தி சொன்னாங்க, அதாவது 7 பேர் ஐயா அன்வர் ராஜாவோட பேசினாங்க, கருத்து பரிமாற்றம்லாம் பண்ணாங்க. இவர் வெளியில் போனதுக்கு பிறகு அந்த 7 பேர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா? அப்போ எந்த விதமான எதற்கும் ஆதாரம் இல்லை. அவர் யாருக்கிட்டையும் பேசுனதுக்கான எந்த விதமான செய்தியும் இல்லை. அப்போ யாரும் எங்கேயும் போகலை. இவர் ஒருவர் மட்டும் ஒரு சுயநல அடிப்படையில் அரசியல் ஆதாயம் தேடி போனாருன்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். சிறுபான்மை மக்கள் எல்லாமே உற்சாகமா, தொண்டர்கள் உற்சாகமா இருக்கிறாங்க, யாருக்கு அதிருப்தி இல்லைன்றார் சார். அதாவது சுயநலத்துக்காக போயிட்டு, அதாவது சகோதரர் சொன்னாங்க, ஒரு பெரிய பாவச் செயலை செய்துட்டா மாதிரியான ஒரு செயல்பாடை சொன்னார். பாஜகவை விட ஒரு பாவப்பட்ட கட்சி, இன்னைக்கு அநியாயங்களை நிகழ்த்தக்கூடிய கட்சி. இன்னும் சொல்ல போனால் திராவிடத்தை அழிப்போம்னு சொல்லி இந்து முன்னணியுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு, அந்த அழிப்போம்னு சொன்ன ஒரு மாநாட்டில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை போய் கலந்து செய்கிறீங்க. அப்போ திராவிடத்தை அழிக்கக்கூடிய, மாநில சுயாட்சியை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கக்கூடிய, தாய்மொழியான தமிழை அழித்து இந்தியை திணிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு வேலைகளை செய்து நம்முடைய தனித்தன்மைகள் எல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு
இங்கே வந்து கூட்டணி அந்தஸ்து கொடுத்து அவங்கள கூட்டணி மந்திரி சபையில் கொண்டாந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போகுதுன்னு சொன்னால் நீங்கள் பதவியின் மீது பெரிய வெறி கொண்டிருக்கிறீர்களா, அன்னூர் ராஜா வெறி கொண்டிருக்கிறாரா என்பதை தான் இப்போ மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பதவிக்காக வேண்டி அல்லது வந்து வேறு உங்களுடைய பாதிப்புகள் வந்துவிடக்கூடாது, இடி போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கீங்களா, அல்லது கொள்கையை காப்பாற்ற இப்போ சொல்கிறார் அவர், நாங்கள் கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு வந்து ஒரு அணியில் சேர்வதற்கு வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்டு நான் திமுகவில் இணைந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு அது உண்மையாக தானே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு மொத்தமாக திராவிட கருத்தியலை முழுவதுமாக அழித்து ஒழிப்பதற்காக பாஜக கங்கணம் கட்டி கொண்டு அவங்களுடைய படை பரிவாரங்களை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதெல்லாம் புரியாமலேயே வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவர் செயல்பட்டு இருக்கிறாரா? அப்போ இன்னைக்கு திராவிட கருத்தியல் தான் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் போது அதை அழித்தொழிக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சியோட கூட்டணி வைப்பது ஒரு நெருடல் இல்லையா? அது ஒரு பாவ செயல் இல்லையா? அது பாவ செயலா தெரியல, இவர் திமுகவில் வந்து சேர்ந்தது பாவ செயல்னு சொல்றதுக்கு எப்படி உங்களால் முடியுது? இதெல்லாம் வந்து அதாவது வந்து அதிமுகவை முற்றாக அழித்தொழித்து விட்டு அடுத்த தேர்தலில் திமுகவா பாஜகவா என்ற ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்கணுன்றதுக்காக வேண்டிதான் நாங்கள் இப்படி செயல்படுறோம்னா அவங்க வெளிப்படையாக பேசுறாங்களே, பல கூட்டங்கள் அவங்களே பேசுறாங்களே, இதெல்லாம் உங்க காதில் கேட்கவே இல்லையா? அப்ப அவர் வந்து பல முயற்சி எடுக்கிறார். இவர் இப்ப அதாவது வந்து ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வச்ச உடனே இவர் வெளியே சொன்னா நான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக நான் அன்னூர் ராஜாவை பார்த்திருப்பேன். அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக அழிஞ்சு போயின்றதுக்காக வேண்டிதான் அவர் இங்கே வந்திருக்காரு. ஒரு சிறுபான்மை தலைவராகவோ அல்லது முஸ்லீம்களுக்காக ஆதரவாகவோ அவர் இன்னைக்கு வெளியே வரல. அதிமுகவை பாதுகாக்க முடியாது பாஜக கிட்ட இருந்தா, சுத்தமாக கபலீகரம் பண்ணி அழிச்சிருவாங்க. இவங்க அழிப்பதற்காக தான் கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்றதை உணர்ந்த பிறகுதான் நான் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு நான் வெளியே வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு எதற்காக இதில் சேர்ந்திருக்கிறேன்னு சொன்னா இந்த திராவிட கருத்தியலை காப்பாற்றுவதற்காக, இந்த மொழியை பாதுகாப்பதற்காக, மாநில சுயாட்சியை பாதுகாப்பதற்காக, இதற்காகலாம் தான் இந்த கட்சியை சேர்ந்திருக்கிறேன் தவிர வேறு நோக்கங்கள் அல்ல. பொன்னையன் சொன்னாரு சந்தர்ப்பவாதின்னு சொல்லி, நான் சந்தர்ப்பவாதி இல்லை கொள்கைவாதின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க அவர் சொல்றது நியாயமா தான் தெரியுது. அந்த வகையில நீங்க எப்படி நீங்க எது பாவச் செயல் அப்படின்றது ஒரு டிபேட்டா கொண்டு போறீங்க. அதை விட முக்கியமானது அன்வர் ராஜா ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டு சேர்ந்த உடனே வெளில வந்திருந்தா அதுக்கு வேற காரணம், ஒரு காலம் அவதானிச்சுட்டு இப்போ வர்றதுன்றது வந்து இவங்க கபலீகரம் செய்திருவாங்கன்னு ரியலைஸ் பண்ணிட்டு வர்றாருன்றீங்க. ஒரு பாயிண்ட் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இப்போ திரு ரமேஷ் சார் பேசும்போது சொன்னார், கலைஞர் கருணாநிதி அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ பிஜேபியோடு சேர்ந்தபோது அவரை சார்ந்த அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் யாரும் பிஜேபியோட போனீங்கன்றதுக்காக வரல, வெளியேறல. அவங்க வந்து பிஜேபியோட போனாலும் தங்கள் தனித்தன்மையை இந்த கட்சி காப்பாற்றணும் அந்த தலைவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து இருந்தாங்க. அதுபோல் இவர் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். இல்லை அதாவது வந்து எப்போ பிஜேபியோட எந்த கட்சி சேர்ந்தாலும் நாங்கள் ஒரு காலத்தில் ஏற்க மாட்டோம், அது ஒரு கருத்து. அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த மாதிரி அன்றைக்கு ஒரு சூழல் இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி அந்த அடிப்படையிலோடு இதை வச்சுக்குவோம். பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஒரு சில எதிர்ப்பு தெரிவிக்க விட்டாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ அது இப்படி இல்லை. இவங்க கட்சியை ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் நிலைநிறுத்தி அந்த ஆட்சியை, அதாவது வந்துங்க பிஜேபியை பற்றி புரிந்து கொண்டாலே இது என்னன்னு தெரியும். பிஜேபி என்பது அவங்களுடைய சேவையால், மக்களுக்கு சேவை செய்வதால் வளரக்கூடிய கட்சி இல்லை. ரெண்டு வழி தான் அவங்களுக்கான கட்சியை ஆட்சி பிடிப்பதற்கான வழியாக வச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து கலவரம் செய்வது, முஸ்லீம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, மற்ற மத ரீதியாக ஒரு கலவரத்தை செய்து அதன் மூலம் ஆட்சி பிடிப்பது என்பது ஒரு வழி. இன்னொன்று வந்து பல்வேறு மோசடிகள் மூலமாக இது போன்று ஒரு சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, அல்லது தேர்தல் கமிஷனை கையில் போட்டுக்கிட்டு வாக்காளர் திருத்தம் என்ற பெயரால் வாக்காளர்களை எல்லாம் கூட இன்னைக்கு பீகாரில் செய்வது போன்று அழித்து ஒழித்து விட்டு இன்றைக்கு ஆட்சி பிடிப்பது, இப்படி வந்து ஒரு மோசடியின் மூலமாக ஆட்சியை பிடிப்பது. இப்போ என்ன சொல்கிறவரே, நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாலும் அதிமுக ஒரு வேளை ஆட்சியை பிடிச்சிட்டாலும் கொஞ்ச நாளில் அந்த முதலமைச்சரை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு இவர்கள் ஆட்சியை வந்துருவாங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவாங்க. இது எல்லாமே நடக்கும், பல மாநிலங்கள் நடந்திருக்கிறத. அப்போ இவங்க பல மாநிலங்களை நடத்தியதை தமிழ்நாட்டை நடத்துவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ இந்த நேரம் வந்து பழைய பாஜக, மோடி, அதாவது வந்து அத்வானி வாஜ்பாய் காலத்து பாஜகவை விட இது ரொம்ப மோசமான சர்வாதிகார கட்சி தாவல அந்த காலத்துல பெருசா ஊக்குவிக்கல. இப்போ வந்து கட்சியை உடைச்சினாலும் சர்வசாதாரணமாக நடக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.